Good morning. Now we have to discuss the problem. I like to read the problem. Example 1.2, page number 6. Calculate 2 point charges Q1 and Q2 at rest as shown in figure. They are separated by a distance of 1 meter. Calculate the force experienced by the two charges for the following 3 cases. 3 cases எடுத்துக்கலாம். 2 charges Q1 Q2 are at rest. Separate by distance 1 meter in vacuum. First case la 2 charges, one வந்து plus 2 microcoulomb plus 3 microcoulomb. Micro na 10 power minus 6. So இது plus 2 into 10 power minus 6 coulomb. இது plus 3 into 10 power minus 6 coulomb. 2 charges finite distance separate ஆனா one charge exert a force on other charge, or a charge experience a force due to other charge. Now the charge Q2 experience a force by charge Q1. Similarly, charge Q1 experience a force by charge Q2. இந்த சார்ஜ்னால இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், இந்த சார்ஜ்னால இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ் ஏற்கனவே சொன்னேன், எந்த சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் கிடைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஒர்க், எந்த சார்ஜ்னால ஃபோர்ஸ் கிடைக்கும் அது செகண்ட் ஒர்க். அப்போ இப்போ Q1னால Q2க்கு ஃபோர்ஸ், அப்போ யாருக்கு மேலே ஃபோர்ஸ் கிடைக்குது? Q2. யாருனால கிடைக்குது? Q1. அதனால ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 by the charge Q1 அல்லது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் by the charge Q2 due to charge Q1 அப்படின்னு சொல்லலாம். force on the charge Q2 by Q1. ஃபார்முலா எழுதலாம். ஏற்கனவே கூலம்ஸ் இந்த ஸ்கொயர்லால பார்த்தாச்சு. F21 வெக்டார் equal to K into Q1 Q2 by R square R12 cap. இங்க F21 வந்தா இங்க R வரும். இந்த வேக்யூம்ல பிளேஸ் பண்ணினால K க்கு பதிலா 1/4 பை எப்சிலான் 0. So F21 vector equal to 1/4 by epsilon 0 Q1 Q2 by R square R12 cap. இது magnitude indicate பண்ணுது, இது direction indicate பண்ணுது. அப்ப இது ரெண்டையும் வச்சு magnitude and direction வெக்டார் போட்டு எடுத்துக்கலாம். வெக்டார் போட்டாலே magnitude வந்து direction. இந்த cap indicate பண்றது direction, இது indicate பண்றது magnitude. So magnitude கண்டுபிடிச்சா 1/4 by epsilon 0 க்கு வேல்யூ 9 into 10 power 9. Q1 2 microcoulomb plus 2 plus 2 into 10 power minus 6 SI யூனிட் எழுதுவோம். மைக்ரோகூலம்ப் சார்ஜ்க்கு SI யூனிட் வந்து கூலம்ப். அப்போ மைக்ரோகூலம்னா 10 power minus 6 வரும். அதே மாதிரி இது plus 3 into 10 power minus 6 by distance 1 meter. மீட்டர்னா இது பிரச்சனை இல்லை, 1 ஸ்கொயர். இனி R12 கேப். R12 கேப்னா என்ன மீனிங்? டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் from Q1 to Q2. The distance எங்க இருந்து பார்த்து Q1 ல இருந்து Q2 வரும். அப்ப இங்க இருந்து Q1 to Q2. அப்ப இது என்ன ஆக்சிஸ்? X ஆக்சிஸ். Q1 ல இருந்து Q2 னா பாசிட்டிவ் X ஆக்சிஸா நெகட்டிவ் X ஆக்சிஸா? பாசிட்டிவ் X ஆக்சிஸ். பாசிட்டிவ் X ஆக்சிஸ் தான் I கேப். அப்ப R12 னா R12 கேப்னா யூனிட் வெக்டார் வேல்யூ ஒன்றுதான், ஆனா டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த டைரக்ஷன் என்னது? பிளஸ் X ஆக்சிஸ். அதனால என்ன வரும்? I கேப். X ஆக்சிஸ்க்கு I கேப் போடுவோம், Y ஆக்சிஸ்க்கு J கேப், Z ஆக்சிஸ்க்கு K கேப். அப்ப X ஆக்சிஸ்க்கு சொல்லிருக்கு I கேப், பாசிட்டிவ் X ஆக்சிஸ் அதனால I கேப். சரி, இந்த லெவல்ல நம்ம பார்த்துப்போம். அப்ப I கேப் போட்டு தான் எழுதிருக்கேன். R12 கேப் I கேப் பாசிட்டிவ் X ஆக்சிஸ் இண்டிகேட் பண்ணுது. இப்ப 2 into 3 9, sorry 2 into 3 6. இப்ப 9 into 10 power 9, 6 into 10 power வந்து ஆட் பண்ணா 0 minus 4 I cap. 10 power minus 3, 10 power plus 9, அப்ப 10 power minus 3.
9 into 6 54. 54 into 10 power minus 3 I cap Newton. அப்ப இந்த Q2 சார்ஜ்ல Q1 சார்ஜால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ 54 into 10 power minus 3 Newton. அப்ப I cap இருக்கு டைரக்ஷன். இந்த F12 வெக்டார் சாரி F21 வெக்டாரோட ஃபோர்ஸ் F21 வெக்டாரோட ஃபோர்ஸோட வேல்யூ இது டைரக்ஷன் இங்க அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் I cap minus I cap னு ஆன்சர் வருதுன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் plus I cap னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்ப இந்த ஃபோர்ஸ் I cap indicate direction of force இந்த ஃபோர்ஸ் is along positive x இந்த ஃபோர்ஸ் அப்படினா F21 வெக்டார் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க இருக்கு பாசிட்டிவ் இனி அப்படியே வந்தோம்னா இதே மாதிரி Q2 நால Q1 க்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் Q2 நால Q1 க்கு ஃபோர்ஸ் இப்படி வரும் F12 வெக்டார் equal k Q1 Q2 by r square அதே வேல்யூ தான் இந்த டைரக்ஷன் மட்டும் இந்த 1 2 வந்தா இந்த 2 வரும் R21 கேப் R21 கேப்ங்கிறது என்னது இந்த யூனிட் வெக்டார் from Q to Q அது இந்த R12 கேப் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் R21 கேப் எடுத்து மைனஸ் R12 கேப் எழுதலாம் இது மைனஸ் ஃப்ரண்ட் எழுதுனா மைனஸ் k Q1 Q2 by r square R12 கேப் அப்படின்னா இதே தான் அப்ப அதே வேல்யூ தான் போட்டா இதுக்கு வேல்யூ 54 into 4 minus I cap equal ஒரு மைனஸ் வரும் அது ஆக்சுவலா F12 வெக்டார்ங்கிறது மைனஸ் F21 வெக்டார் நமக்கு ஏற்கனவே தெரியும் படிச்சாச்சு F12 வெக்டார் equal minus F21 வெக்டார் டேரக்டா கூட போடலாம் இது எல்லாமே டேரக்டாவே போடலாம் மைனஸ் F21 வெக்டார் F21 வெக்டார் வேல்யூ என்ன இருக்கு அதை கூட அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணினா மைனஸ் 54 into 4 minus Newton I cap இந்த மைனஸ் எதுக்கு இருக்கிறது வந்து அது மைனஸ் I கேப்புக்கு மைனஸ் டைரக்ஷன் I கேப்புக்கு மைனஸ் டைரக்ஷனா என்ன டைரக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நீங்க ரெண்டு ஃபோர்ஸ் எந்த மாதிரி லைக் சார்ஜா இருந்தாலும் சரிலாம் அன்லைக் சார்ஜா இருந்தாலும் சரிலாம் இந்த சார்ஜால் அது கிடைக்கிற ஃபோர்ஸும் அந்த சார்ஜால் இது கிடைக்கிற ஃபோர்ஸும் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் இது இதை ரிப்பல் பண்ணுது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் இது இதை ரிப்பல் பண்ணுது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் இது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஆகிப்படுது இது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஆகிடுது அப்போ லைக் சார்ஜ்னா அப்படின்னா அன்லைக் சார்ஜ்னா ஒரே டைரக்ஷன் வருமா கிடையாது லைக் சார்ஜா அன்லைக் சார்ஜா இருந்தாலும் ஆப்போசிட் ஆகும் ஸோ ரெண்டு சார்ஜ்னால ஒன்றுக்கு இன்னொன்று ஃபோர்ஸ் கொடுக்குறது எப்பவுமே ஆப்போசிட்ஸாக இருக்கும் இது என்றைக்குமே F12 வெக்டார் ஈக்குவல் மைனஸ் F21 வெக்டார் தான் ஸோ டைரக்ஷன் மட்டும் மாற்றி அப்படியே எழுதிய மேக்ஸ் இது ஒரு கேஸ் இது இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா அதே +2 மைக்ரோ கூல் ஆனால் +3 மைக்ரோ கூலுக்கு பதிலாக -3 மைக்ரோ கூல் அப்போ இதே விதம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த +3 வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவோம் -3 போடும் அப்போ இந்த +3 க்கு வரக்கூடிய இடத்துல இந்த -3 போட்டீங்கன்னா ஃபார்ம் ஆன்சர் மைனஸ் அதுக்கு பாருங்க ப்ளஸ் வந்திருக்கு இந்த மைனஸ் இப்போ மைனஸ் என்ன மைனஸ் ஐ மைனஸ் ஐக்கு அப்புறம் எங்க நெகட்டிவ் சார்ஜ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இப்போ பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் அப்போ இதனால இதுக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகி இங்கே அட்ராக்ட் பண்ணும் அங்கே பாரு ப்ளஸ் ப்ளஸ் அப்போ இதை ரிப்பல் பண்ணுறது இந்த தடு இது அதை ரிப்பல் பண்ணுறது அங்கே தடு ஒன்று இங்கே பார்த்துருக்கு ஒன்று இங்கே பார்த்துருக்கு இது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் இது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் எக்ஸ் அது மைனஸ் அங்கே பார்த்தீங்கன்னா Q1க்கு மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் Q2க்கு ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் இங்கே பாருங்க Q2க்கு மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் Q1க்கு ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் டைரக்ஷன் மாறும் பட் வேல்யூ எல்லாம் மாறவே செய்யும் அப்படியே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ப்ளஸ் இதில் மைனஸ் சொன்னால இதில் மைனஸ் வருது ஆன்சரில் மைனஸ் ஐ மைனஸ் ஐக்கு அப்படின்னா இது எப்படி ஆகிட்டு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் இது நெகட்டிவ் எக்ஸ் நம்ம இந்த மைனஸ்னால எது மாறி போச்சு டைரக்ஷன் மாறி அதே மாதிரி தான் அடுத்ததுக்கு இங்கே பாருங்க F12 வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே பாருங்க ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஏன்னா F12 வெக்டார்னா மைனஸ் F21 வெக்டார் ஆனால் இங்கே ஏற்கனவே
F21 வெக்டார்ல பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ், இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் 54 இன்டு பவர் மைனஸ் ஐ கேபிட்டல் தான் F21 வெக்டார். அப்புறம் F12 வெக்டார் மைனஸ் F21 வெக்டார் தானே. அப்போ திருப்பி ஒரு மைனஸ் போடும்போது ரெண்டு மைனஸ் இருக்கா, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ அங்கே நெகட்டிவ் எக்ஸ்ல இருந்து இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆயிட்டு, இந்த பாசிட்டிவ் எக்ஸ்ல இருந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆயிட்டு. ஏன்னா கொஞ்சம் மைனஸ் ஆனதுனால அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் ஆகி டைரக்ஷன் ஆகும். அங்கே லைக் சார்ஜ், இந்த லைக் சார்ஜ் பார்க்கும்போது இது ரிப்பல், இது ரிப்பல், இது பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுறது, இது நெகட்டிவ் எக்ஸ், இது பாசிட்டிவ் எக்ஸ். இது ரெண்டாவது கேஸ். மற்றபடி எல்லாம் அதே தான். ஒரு மைனஸை மட்டும் சேர்த்துட்டு ஆன்சர் டைரக்ஷன் மட்டும் மாற்றணும். அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதே தான், +2 மைக்ரோ கூலும் தான், -3 மைக்ரோ கூலும் தான், மாறலை. இது +2 தான், அது -3 தான். ஆனால் ரெண்டு சார்ஜ் எங்கே பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு மீடியம், அதெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ். ரெண்டு சார்ஜ் கடையில் எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு மீடியம் எப்சிலான் r = 80 வாட்டரில் பேஸ் பண்ணியிருக்கு. வாட்டருக்கு ஒரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி உண்டு. வாட்டரோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி 80 டைம்ஸ். அதான் இது லிமிட். ஃப்ரீ ஸ்பேஸில் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து ε0, அதுக்கு 80 டைம்ஸ். அப்போ 80 ε0 தான். ε0 ε0 அப்போ ஃபார்முலா படி நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா அதேதான். ஆனால் ε0 பதிலாக எப்சிலான், ஏன்னா மீடியம்னால எப்சிலான் போடும். எப்சிலான் வந்து ε0 ε0 எழுதலாம். அது 1/4 ε0 9 × 10⁹ இருக்கு. 1/4 ε0 க்கு 9 × 10⁹ பை எப்சிலான் 1/8. மீதியெல்லாம் அதே தான். அதே இதை அப்படியே எடுத்து பை 80 ஆல் டிவைட் பண்ணாமல், இதை 80 ஆல் டிவைட் பண்ணாமல், 80 ஆல் டிவைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், -54 × 10⁻⁻⁵ by 8 × 10. 8 வந்து 54 6 times 48. ரிமைனிங் ஒரு 6 பாயிண்ட் பண்ணா 60. 60க்கு 8 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 7 டைம்ஸ். 7 8 56 + 7. ரிமைனிங் ஒரு 4 பாயிண்ட் பண்ணா 40. 40க்கு 8 வந்து 5 டைம்ஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 6.75. இதை கேன்சல் பண்ணலாம். இது 10⁻⁻⁶ கீழே 10 இருக்கு. ஏன்னா இதுதான் கேன்சல் ஆயிருக்கு, இதுதான் கேன்சல் ஆயிருக்கு. சொன்னால் இது தான் பை 10 நான் 0.615 எழுதலாம். பை 10 போட்டால் 0.615 × 10⁻³ மைனஸ் இப்போ கொண்டு வந்திருக்கேன், மைனஸ் ஐ கேப். அதே தான். ஆனால் 80 ஆல் டிவைட் பண்ணி இதே நெகட்டிவ் டைரக்ஷன் இங்கே வரும். ஏன்னா அது மாறவே இல்லை. இது மைனஸ் அதே மைனஸ் ஆகுது, இது ப்ளஸ் அதே ப்ளஸ் ஆகுது. ஒரு மீடியம் வச்சுருக்கா ஃபோர்ஸோட டைரக்ட் குறையும். எவ்வளோ டைம்ஸ் குறையும், அதுக்கு 80 டைம்ஸ் குறையும். அப்போ 80 ஆல் டிவைட் பண்ணி அதே இதை 80 ஆல் டிவைட் பண்ணி இருந்தாலே மாற்றலாம். இதே ஃபார்முலா 80 ஆல் டிவைட் பண்ணி எடுக்கணும், இந்த ஒரு 80 ஆல் டிவைட் பண்ணி எடுத்தால் அதான் ஆன்சர். அதே தான். இது கொஞ்சம் மீடியம்னால 80 போட்டு டிவைட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீங்கள் செய்து பாருங்கள். பாருங்கன்னா நீங்கள் வந்து இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டிங்காக எழுதிங்கன்னா உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Problem number 1.3 will be discussed later. Problem 1.4, page number 8. Calculate the electrostatic force and the gravitational force between a proton and an electron separated by a distance of 3.3 × 10⁻⁷ meter. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆகிருந்தா ரெண்டுக்கு இடையில புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். புரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கு, எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கு. மாஸ் இடையில ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் Fg. ரெண்டு ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லலாம். கிவன் என்னலாம் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் புரோட்டானோட சார்ஜ் எலக்ட்ரானோட சார்ஜும் வேல்யூ ஒன்று தான். But proton positive charge, electron negative charge. Proton is charge of proton is denoted by +C. Charge of electron denoted by -C. So plus or minus C. சரியா? Mass of electron வந்திருக்காங்க, mass of proton வந்திருக்காங்க. Mass of electron 9.11 × 10⁻³ kg.
மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து 1.67 × 10⁻27 kg 6 தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ 1.67. இப்போ எலக்ட்ரான் மாஸ் 9.11 அப்படின்னு 10⁻⁻⁰ 10⁻27. சரி, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? அதுக்கு முன்னால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 மேக்னிடியூட் தான் கேட்குது. வெக்டார் ஃபார்ம்ல கேட்குது. 2 மேக்னிடியூடையும் கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னிடியூடுக்கு வந்து வெக்டார் ஃபார்ம் தேவையில்லை. அதனால F21 வெக்டார் அப்படின்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டாக ஃபோர்ஸ் எழுதிடலாம். எஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். இந்த வெக்டார் வேண்டாம், ஏன்னா இது ஒன்லி மேக்னிடியூட். அதில் நம்ம ஐ கேப்லாம் போட போதில்லை. R12 கேப் R21 கேப்லாம் போட பாருங்க, தேவையில்லை. ஏன்னா ஒன்லி மேக்னிடியூட் இண்டிகேட் பண்ணியாச்சு. மேக்னிடியூட் தான் கேட்டிருக்கான். ஸோ மேக்னிடியூடுக்காக நம்ம எப்படி போட்டால் போது இந்த வெக்டார் போடாட்டா அப்போ டைரக்ஷன் கூட வராது. நம்ம ஆக்சுவலாக வெக்டார் ஃபார்ம் எழுதுனா எஃப் வெக்டார் போட்டு 1/4π0 அல்லது k × Q1Q2/R² R12 கேப் அல்லது R21 கேப்னு வரும். இப்போ அந்த கேப் வருது வராது, ஏன்னா டைரக்ஷன் இல்லை, ஒன்லி மேக்னிடியூட். அப்போ அதை விட்டுருவோம். ஆர் கேப் யூனிட் வெக்டார் 1 தான். ஸோ k × Q1Q2/R². நான் வந்து இப்போ என்ன எழுதுறேன் அப்படின்னா Q1னா புரோட்டான் சார்ஜ், Q2னா எலக்ட்ரான் சார்ஜ், Kனா 1/4π0 1/4π0 9 × 10⁻9. Q1 புரோட்டான் சார்ஜும் 1/6 × 10⁻⁻⁷ தான். எலக்ட்ரான் சார்ஜும் அதான், அதனால E² நெகட்டிவ் வரல. அப்போ எலக்ட்ரான் சார்ஜ் மைனஸ் கிடையாதா? மைனஸ் ப்ளஸ் ஒன்லி ஃபார் டைரக்ஷன், நாட் ஃபார் மேக்னிடியூட். வெறும் மேக்னிடியூட் வரக்கூடிய இடத்துல மைனஸ் ப்ளஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே டைரக்ஷன் வருமோ அங்கே தான் நீங்கள் மைனஸ் ப்ளஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஒன்லி ஃபார் டைரக்ஷன், நாட் ஃபார் மேக்னிடியூட். மேக்னிடியூட ஒரு நாள் ப்ளஸ் மைனஸ் பண்ணாது. டைரக்ஷனுக்காக தான் ப்ளஸ் மைனஸ் அப்ளை பண்ணுறோம். போன கொஸ்டினில் நம்ம போன ப்ராப்ளத்தில் ப்ளஸ் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா அது வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். இது ஒரு வெக்டார் ஃபார்மே இல்லை, ஒன்லி மேக்னிடியூட். அதனால நீங்கள் டைரக்ஷன் பற்றி கவலை பண்ணலாம். ஸோ சைன் போட வேண்டாம், ப்ளஸ் மைனஸ் போட வேண்டாம். எங்கே வெக்டார் ஃபார்ம் வந்தோ அப்போ மட்டும் ப்ளஸ் மைனஸ் போட்டால் போதும், மற்றபடி ப்ளஸ் மைனஸ் போட வேண்டாம். இப்போ ஒன்லி மேக்னிடியூட்னால ப்ளஸ் மைனஸே வேண்டாம். புரோட்டான் சார்ஜுக்கும் ப்ளஸ் 1/6 × -19 போதும். எலக்ட்ரான் சார்ஜுக்கு நம்ம மைனஸ்னு சொல்லுவோம், ஆனால் வேண்டாங்க. ஒன்லி மேக்னிடியூட்னால 1/6 × -19 அதனால E² அடிக்கும். இப்போ 1/6 × -9 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 5.3 × -7 இதெல்லாம் மல்டிபிளை சார் -19 ஸ்கொயர் -38 × 9 அப்படின்ட்டு இதே மல்டிபிளை பண்ணுறோம். 1.6 ஸ்கொயர் 2.56. ஸோ 9 2.56 தனியாக மல்டிபிளை பண்ணி எடுத்தோம். எடுத்து 5.3 மல்டிபிளை பண்ண வருது எடுத்து -38 -22 கேன்சல் ஆனால் -16 -16 +9 கேன்சல் ஆனால் மைனஸ். இனி இதுக்கு லாக் எடுத்து லாக் தெரியாட்டா அப்புறம் சொல்லிட்டாரு. இப்போ லாக் எடுத்தவங்க லாக் எடுக்க தெரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கு. புக்கில் இது இருக்காது, இதெல்லாம் இருக்காது. டேரெக்டாக போட்டு ஆன்சர் லாக் போட்டுருக்கேன். லாக் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். ஆன்சர் 8.28 × 10⁻8 இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதே மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் மாஸ் இருக்கனால 2 மாஸ்க்குள்ள இடையில கண்டிப்பாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு ஃபார்முலா நம்ம கொடுத்து FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா FG போடுறோம். FG = G m1m2/r². நியூட்டன் ஆஃப் கிராவிடேஷன் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஜிக்கு பதிலாக யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ போன கிளாஸில் டேப்லெட் போட்டு எழுதி போட்டேன். 6.67 × 10⁻⁷ நம்ம ஏற்கனவே அவங்க படிச்சிடலாம். புரோட்டான் மாஸ் கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻27 kg. எலக்ட்ரான் மாஸ் கொடுத்துருக்காங்க 9.1 × 10⁻31 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இது அப்படியே எழுதிடும். இது தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க, அது லாக் எடுங்க. ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ண தான் எழுதியிருக்கேன். 97.11 / 28.79 × 10⁻1. ஏன்னா இதெல்லாம் -27 -31 -58 இருந்தா -69. இது -7 ஸ்கொயர் -22 a/m = a/m. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10⁻⁻47. இது இந்த ரெண்டுக்கு லாக் இருக்குது மைனஸ் பண்ணுறேன். ஆங்கிலாக பண்ணுறேன் 3.456 3.456 × 10⁻46 இதை 3.4 தான் போட்டுருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் கிராவிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பை கிராவிட்டி கம்பேரிசனாலே 1 வெவ்வேறு. கம்பேர் பண்ணி பார்த்தா இது கேன்சல் ஆனால் இது -39 மேலே வந்தால் +39. ஸோ இது டிவைட் பண்ணி லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.4
into 10 power 39. அப்போ FP equal to 2.41 into 10 power 39 times H. என்ன தெரியும்னா உள்ளே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸானா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரி 10 பவர் 39 டைம்ஸ் ரைட். 10 பவர் 39 டைம்ஸ். அவ்வளோ டைம்ஸ் பெருசு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு 1 kg மாஸ்க்கு இந்த ரெண்டு மாஸை சார்ஜ் இருக்கு. எந்த ஃபோர்ஸ் பெருசுன்னு பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் பெருசு. அது ஒன்லி ஃபார் ஸ்மால் மாஸ். ஸ்மால் மாஸ் பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வெரி லார்ஜ். ஆனால் ஹெவியர் மாஸ் வரும்போது அந்த மாதிரி இருக்கும். லைட்டர் மாஸ் தான் அப்படி இருக்கும். லைட்டர் மாஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் 10 பவர் 39 டைம்ஸ் greater than the gravitational force. உள்ளே பயங்கர ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். உள்ளே மீன்ஸ் தான் இந்த இருக்கிற கம்பேர் பண்ணும். சரியா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதான் உள்ளே பயங்கர ஸ்ட்ராங்கு. இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 10 பவர் 39 டைம்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்க வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பயங்கரமாக அந்த ரெண்டையும் நான் பண்ணி அட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா புரோட்டான் பாஸ்டர் எலக்ட்ரான் நைட்ரிச்சா பயங்கர அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரைக்கும். இப்படி இருக்கும்போது இது வந்து தெரியுது. Point 2.1 superposition principle. Coulomb's law explains interaction between 2 point charges. More than 2 point charges, Coulomb's law is not applicable. ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில ஃபோர்ஸ் இருந்தால் கூலம்ஸ் லா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். நிறைய சார்ஜஸ் இருந்தால் Q1 அப்படி ஒரு சார்ஜ் இருக்கு, கீழே Q2 இருக்கு, கீழே Q3 இருக்கு, கீழே Q4 இருக்கு, கீழே Q5 இருக்கு, Qn இதனால இது ஃபோர்ஸ், இதனால இது ஃபோர்ஸ், இதனால இது ஃபோர்ஸ், இதனால இது ஃபோர்ஸ், இதனால இது ஃபோர்ஸ். இப்படி நிறைய சார்ஜ்னால ஒரு சார்ஜ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கூலம்ஸ் லா வர முடியாது. அப்போ வெறும் கூலம்ஸ் லா வச்சு நிறைய சார்ஜ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கூலம்ஸ் லா இஸ் applicable only for find out the force or interaction between only 2 point charges. So more than 2 charges இருந்தா என்ன பண்ணுது? In order to find the force on a given charge due to many charges, நால ஒரு சார்ஜுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள் தேவை. Only 2 point charges now Coulomb's law go. Coulomb's law explains the interaction between 2 point charges only. There are many charges. Force acting on one charge due to many charges. Superposition principle is used to find out the answer. Total force on a given charge due to all other charges. Total force on a given charge due to many charges can be calculated by superposition principle in addition with Coulomb's law. அது கூட Coulomb's law வரும். அந்த சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள் இல்லாமல் மெனி சார்ஜ்னால ஒரு சார்ஜ் கூட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கூலம்ஸ் லா வச்சு ஒன்லி 2 சார்ஜ் கேட்டப்போ தான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மெனி சார்ஜ்னால ஒரு சார்ஜுக்குள்ள ஃபோர்ஸை கூலம்ஸ் லா வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு தேவைப்படுது. அதான் சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள். இந்த சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள் எக்ஸ்பிளைன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மல்டிபிள் சார்ஜஸ். மல்டிபிள் சார்ஜஸில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்னதான் தேவைப்படுது? சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள். 2 சார்ஜ் மட்டும்னா 2 பாயிண்ட் சார்ஜ் கிடைக்கலன்னா கூலம்ஸ் லா. மோர் தென் 2 சார்ஜ்னா சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள். அப்போ திஸ் எக்ஸ்பிளைன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். மல்டிபிள் சார்ஜஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு தான் சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள். கூலம்ஸ் லா எக்ஸ்பிளைன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஒன்லி 2 பாயிண்ட் சார்ஜஸ். சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள் எக்ஸ்பிளைன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். அப்படின்னா ஒரு சார்ஜ் மேலே இப்போ Q1, Q2, Q3, Q4, Q5, Q6 up to Qn இந்த
Q1 சார்ஜுக்கு Q2 நால ஃபோர்ஸ் கிடைக்குது, Q3 நால கிடைக்குது, Q5 நால கிடைக்குது, Q4 நால கிடைக்குது, up to Qn நால கிடைக்குது. அப்ப இப்படி கூலும்ஸ்ல அப்படி பண்ணுது, அது ரெண்டு சேர்த்து தானே பேசும். அப்ப இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். அப்ப சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் தி இன்டராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். என்ன சொல்றது? ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றது? ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் 2 மார்க்ஸ். ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கேட்டா 2 மார்க்ஸ். Total force on a given charge due to all other charges. Total force on a given charge. The total force on a given charge due to all other charges is a vector sum of vector no mark illa. Ana force enna quantity vector quantity. But direction oda charge add panna. Veru magnitude mattum irundha sum of சொன்னா போதும். Direction oda எப்ப direction சேர்ந்து வருதோ வெக்டார் குவாண்டிட்டி வருதோ அப்போ என்ன சம் சொல்லியாகணும்? வெக்டார் சம் சொல்லியாகணும். இல்லைன்னா மார்க் போச்சு. வெறும் சம்னா மார்க் இல்லை. சம் ஆஃப் த இல்லைன்னா மார்க் இல்லை. வெக்டார் சம் பார்த்தாலே தெரியும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஏ கிவன் சார்ஜ் டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸெப்டட் ஆன் ஏ கிவன் சார்ஜ் டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். The superposition principle states that total force on a given charge number Q1 is equal to vector sum. There is another vector sum of forces. That is equal to etc. on it. यार मतलब क्यों नहीं है? अब इलाज कौन होगा? First. यार मेरे वाला first. Forces etc. on it. यार मतलब due to all the charges. ஒவ்வொரு சார்ஜும் Q1 சார்ஜ்க்கு மேல கூடிய ஃபோர்ஸ்க்கு வெக்டார் குண்டல வெக்டார் ஃபார்முலா அது என்ன பண்ணா போய் சம் பண்ணா போய் அதான் வெக்டார். அப்ப இப்போ என்ன எழுதலாம்? F1 வெக்டார் யாருக்கு மேல டோட்டல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஆக்சுவலா F1 2 1 3 எழுதுவோம். இது F1 யாருனால டோட்டல் மொத்தத்துல நம்ம டோட்டல் மேல போடுறோம். அப்ப F1 வெக்டாருக்கு டோட்டல் போட்டா முதல்ல Q2 நால Q1 கூட ஃபோர்ஸ், Q3 நால Q1 கூட ஃபோர்ஸ், Q4 நால Q1 கூட ஃபோர்ஸ் நான் எழுதிக்கிறேன். Q4 நால Q1 கூட ஃபோர்ஸ் அப்படி போயிட்டே இருந்தா பிளஸ் Qn நால Q1 கூட ஃபோர்ஸ். இப்போ யாருக்கு மேல ஆக்ட் பண்ணுதோ Q1 மேல ஆக்ட் பண்ணுது. சரியா? ஃபர்ஸ்ட் Q1 கூட 1 வரும். அடுத்து யாருனால கிடைக்குது? Q2 நால Q3 நால 2 3 4 அப்படி வரும். அப்ப F1 total vector equal to F12 vector plus F13 vector plus F14 vector up to F15 vector. அப்ப இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிக்கணும். இது வேணும் இது வேணும் இது வேணும். நமக்கு தெரியும் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கூலும்ஸ் லா அப்ளை பண்ணுவோம். அப்ப கூலும்ஸ் லா அப்ளை பண்ணி ரெண்டு சார்ஜ்களோட ஃபோர்ஸ் எழுதலாம். F12 vector equal to நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் A into Q1 Q2 by R square R 1 2 என்ன போடுவோம்? 2 1 கேப். சரி இங்கே R 2 1 போட்டோம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்காது. இருக்கலாம் அது இல்லாம இருக்கும். வித்தியாசம் இருக்குன்றதுக்காக இது எதை காட்டுது? R21 க்கு ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் Q2 to Q1. அப்போ அதுதான் R21. இது ஒன்லி மேக்னிட்யூட் தான், டைரக்ஷன் வராது. அப்போ இது கேப் போடக்கூடாது. கேப் போட்டால் தப்பு. கேப் போட்டால் யூனிட் வெக்டர் 1 ஆயிடும். இது வேறு மேக்னிட்யூட் 5 சென்டிமீட்டர்னா 5 × 10 - 1 வரும். அப்போ இது R21 போட்டு ரீசன் என்ன? மற்றெல்லாம் அப்படி போடலையா? கேப் போட்டு போனால் இது R21ங்கிறது Q2 க்கு Q1 க்கு டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். அப்படி காட்டிங்கன்னா இது R21 ஸ்கொயர் R21. இதே மாதிரி Q3 சார்ஜ்னால Q1 சார்ஜ் ஃபோர்ஸ் F13 வெக்டார் ஈக்குவல் K into Q1 Q3 பை யாருக்குள்ள டிஸ்டன்ஸ் Q3 க்கு Q1 கிடைக்கிற டிஸ்டன்ஸ் அப்ப R31 ஸ்கொயர் R31. அடுத்து F14 வெக்டார் எழுதணும்னு சொல்லுவோமே K into Q1 Q4 பை F14 வெக்டார் ஈக்குவல் K into Q1 Q4 பை R41 ஸ்கொயர் R41. இதே மாதிரி F1 வெக்டார் nth சார்ஜ்னால Q1 சார்ஜ் ஃபோர்ஸ் K Q1 Qn பை Rn1 ஸ்கொயர் Rn1. இதெல்லாம் வெக்டார் ஃபார்முலா தானே. அப்ப எல்லாத்தையும் சம் பண்ண வெக்டார் சம் தானே. அப்ப எல்லாத்துக்கும் K காமன் தானே. K காமனா வெளிய எடுத்தா F1 டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு K into Q1 Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப் பிளஸ் F13 கூட Q1 Q3 by R31 ஸ்கொயர் R31 கேப் பிளஸ் இது எழுதலாம் நேரடியாக சாரி எக்ஸெட்ரா போட்டு பிளஸ் Q1 Qn by Rn1 ஸ்கொயர் Rn1 கேப்
சரியா? அப்ப வெறும் கூலும்ஸ் லானா ரெண்டு சார்ஜ் எல்லாம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நிறைய மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தா யாவது சார் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மட்டும் இல்லை, இது கன்ஃபர்ண்ட் முறையில் கூலும்ஸ் லா மொத்தத்தில் சூப்பர் பொசிஷன். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் கூலும்ஸ் லாவும் சேர்த்து தான் மல்டிபிள் சார்ஜோட ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும். வித்தவுட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் the principle of electrostatics is incomplete. Principle of electrostatics, so fundamental principle of electrostatics யார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா கூலும்ஸ் லாவும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் சேர்த்து. இந்த ஃபினாமினா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அவ்வளோக்குமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா கூலும்ஸ் லா அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. Coulomb's law and superposition principle explain fundamental principle of electrostatics and the phenomena of electrostatics. அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். That's all.